ஒரு காட்டில் ஒரு நாள் விலங்குகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆலோசனை நடத்தின. ஏன் எப்போதும் சிங்கம்தான் ராஜா, இந்த முறை வேறொருவரை தேர்வு செய்வோம் என்று முடிவு செய்தனர். காட்டில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அனைவரும் ஒரே குரலில் குரங்குன்னு சொன்னார்கள். அவ்வாறே குரங்கு காட்டின் புதிய ராஜாவாக முடிசூட்டப்பட்டது. சில நாட்கள் அமைதியாக சென்றன. ஒரு நாள் ஒரு ஆடு கதறிக்கொண்டு ராஜாவிடம் ஓடிவந்தது. அரசே, என் குட்டியை ஓநாய் பிடித்துக் கொண்டு போய்விட்டது, தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று அழுதது. குரங்கு உடனே ஆட்டுடன் சென்றது. சிறிது தூரத்தில் ஓநாய் குட்டியை பிடித்தபடி இருந்தது. அதை பார்த்த குரங்கு ஒரு மரத்தில் ஏறியது. அங்கிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவியது. மீண்டும் இன்னொரு மரம். இப்படி மரத்திலிருந்து மரத்திற்கு சுறுசுறுப்பாக தாவிக்கொண்டே இருந்தது. அதற்கு ஆடு பயந்த போய் கத்தியது. அரசே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சீக்கிரம் உதவுங்கள், இல்லையெனில் ஓநாய் குட்டியை தின்றுவிடும். அதற்கு குரங்கு, அடே, நான் என் பக்கம் முழு முயற்சி செய்கிறேன். உன் குட்டி காப்பாற்றப்படுமா என்பது எனது பொறுப்பு இல்லை. குரங்கு மரத்திலிருந்து மரத்திற்கு தாவியது. ஆனால் ஓநாய் தனது வேலையை செய்து கொண்டே இருந்தது. சுறுசுறுப்பு மட்டும் தலைமைக்கு போதாது. சரியான செயல், பொறுப்பு உணர்வு இருந்தால்தான் உண்மையான தலைவராக முடியும்.